தமிழில் 5 திணைகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அசால்ட்டாக சொல்லிடுவீங்க. ஆனால் 5 திணைகளுக்குரிய பாடல்களை பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னு கேட்டால் இதை தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. வாங்க அதை பார்ப்போம். 5 தெரிந்தால் அஞ்ச வேண்டாம் செக்மெண்ட்டில் 5 திணைகள்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5. இந்த 5 திணைகளுக்கும் உரிய பாடலாசிரியர்கள் பார்த்துடலாமா? குறிஞ்சி அப்படின்னா கபிலர், முல்லை அப்படின்னா பேயனார், மருதம் அப்படின்னா ஓரம் போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். என்னடா டப்பு டப்புன்னு சொல்லிட்டு போயிட்ட, ஷார்ட்கட் இல்லையா, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இருக்குங்க, உங்களுக்காகவே இருக்குது. குறிஞ்சி அப்படின்னா கபிலர், கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா என்ன நிலம்? காடு. காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும். ஸோ தட் பேயனார். மருதம்னா என்ன நிலம்ங்க? வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலில் இறங்கி நடக்காத, வரப்பில் நடக்காத, ஓரமாக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓரம் போகியார். நெக்ஸ்ட் என்ன? நெய்தல் தாங்க. நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலில் 3 வகையான நீரும் கலக்கும். ஏரி, குளம், ஆறுகள் எல்லாம் வந்து கலக்கும். ஸோ அதனால் என்ன? அம்முவனார். ஃபைனலி பாலை தாங்க. பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னால இது ஒரு வறண்ட பகுதி, மணல் பகுதி. அங்கே என்ன இருக்கும்? பருந்து, கழுகுகள் வந்து என்னென்னா ஓலமிடும். ஸோ ஓதலாந்தையார். இப்போ சொல்லுங்கள், 5 தெரிந்தால் அஞ்ச வேண்டாம்னு.